Hi guys, welcome to my channel. Today வந்து class 15th பார்க்க போறோம். Types of 3D flower தான். 3D flower, rose flower ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து லீஃப் டிசைன் ஃபர்ஸ்ட் நான் ரெண்டுமே போட்டுக்கிறேன். உள்ள வந்து நம்ம லைன்ஸ் இழுத்து விடாம ஜஸ்ட் மெகந்தி வச்சு ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு நடுவுல வந்து நான் டியர் டிராப்ஸ் போட்டு அதுக்கு மேல வந்து ஜஸ்ட் இந்த ஒரு சைட் கர்வும் அதுக்கு ஆப்போசிட் சைட் சேம் கர்வும் ரெண்டுமே ஜாயின் பண்ற மாதிரி ஒரு கர்வ். ஓகே, இந்த மாதிரி மூன் போடும் போது அது ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும். ஜஸ்ட் அதை வந்து நம்ம லேசா ஷேட் பண்ணிட்டு அது அவுட்டரை திக் ப்ரெஷர்ல போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு கீழே வந்து ஜஸ்ட் வந்து அந்த 3 ஷேப் மாதிரி வரும்ல. ஓகே, கொஞ்சம் லைன்ஸ் இழுத்து நம்ம 3 ஷேப்ல பெட்டல்ஸ் பார்த்தோம்ல அதை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அதை கண்டினியூ பண்ணி ஒரு கர்வ் மாதிரி வளைச்சி ஒரு பெட்டல் போட்டுப்போம். இது சம்திங் 11th என்னவோ நம்ம போட்டிருப்போம். சேம் அந்த பெட்டல் தான் நான் யூஸ் பண்றேன். இதே வந்து 1 by 1 கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம ஃபுல்லா போட்டுட்டு அதை வந்துட்டு ஃபுல்லா ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை ஃபுல்லா ஷேட் பண்ணிட்டு அதை அவுட்டரை திக் ப்ரெஷர்ல நம்ம போட்டுக்கலாம். அப்படி போடும் போது அதோட ஃப்ளவர் வந்து ஒரு மாதிரி 3D லுக்ல சூப்பரா கிராண்டா தெரியும். ஓகேவா, எப்பவுமே வந்து ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் எது போட்டாலுமே அவுட்டர் வந்து திக் ப்ரெஷர்ல போடுங்க. ஓகேவா, கிளியர். நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்க்கும் ஜாயின் பண்ற இடத்துல லேசா வந்து லைன்ஸ் மாதிரி லேசா இழுத்து விடுங்க. அப்பதான் வந்து அதோட வந்து அந்த பெட்டல்ஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டிசைன் வந்து நம்ம வந்து செம்பருத்தி ஃப்ளவர் தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ள நல்லா கர்வ் மாதிரி வந்து 2 சைடுமே கொஞ்சம் வளைவு மாதிரி இருக்கணும். அதுக்கு சென்டர்ல நான் வந்து 2 லைன்ஸ் வந்து கொஞ்சம் கர்வா வந்து பண்றேன். ஃபர்ஸ்ட் லைன் கர்வும் செகண்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு வர மாதிரி இருக்கணும். ஓகே, வந்து 3 பெட்டல்ஸ் வர மாதிரி இருக்கணும். நம்ம வந்து அந்த ஜிக்ஸாக் பெட்டல்ஸ் போட்டோம்ல அது வந்து டபுள் சைடுமும் சென்டர்ல வந்துட்டு நம்ம அந்த கர்வ் மாதிரி போட்டோம்ல அந்த ஆர்ட் ஷேப் மாதிரி போட்டு மேல ஒரு கர்வ் மாதிரி இருக்கும்ல அந்த பெட்டல்ஸ் நான் இதுல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா மேல வந்து 2 பெட்டல்ஸ் வர மாதிரி கொஞ்சம் வளைச்சி போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு மேல வந்து என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் வந்து நான் லைன் வந்து ஷேடிங் பாயிண்ட்லயே வந்து லைன்ஸ் வந்து சின்ன சின்னதா வந்து ஒரு வி ஷேப் வர மாதிரி போட்டு அதுக்கு வந்து லைன்ஸ்க்கு மேல எல்லாமே வந்து ஜஸ்ட் நான் வந்து லேசான டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா, இதுக்கு அப்புறமேட்டுக்கா நான் ஃபுல்லா வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு பெட்டல்ஸோட மேல கீழே 2 இடத்துலயுமே லேசா ஷேட் பண்ணிட்டு அதோட லுக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி ஃப்ளவர் லுக் வந்து நம்மளுக்கு நீட்டா கிடைச்சிரும். ஓகேவா, ஷேட் பண்ணும் போது வந்து நம்மளோட கோனோட டிப்புல இருக்க மெகந்தியை வச்சுதான் ரிலீஸ் பண்ணும். மெகந்தியை ரிலீஸ் பண்ணி ஷேட் பண்ணக்கூடாது. ஓகேவா, இதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம வந்துட்டு அந்த செம்பருத்தி ஃப்ளவர் ஃபுல்லாவே நம்ம வந்து மெகந்தி வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் இது போடும் போது கொஞ்சம் பொறுமையா போடுங்க, நீட்டா போடுங்க. ஓகேவா, அப்பதான் நம்மளுக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டிசைன் வந்து நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு அதோட சென்டர்ல வந்து ஒரு 3 அம்ஸ்ல குட்டி குட்டி அம்ஸ் வர மாதிரி ஜாயின் பண்ணி வர மாதிரி போடணும். அது வந்து ஒரு லீஃப் டிசைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல அதே மாதிரி தான் நம்ம ஆனா இதுல வந்து நம்ம கர்வ் மாதிரி கொண்டு வரோம். ஸோ சேம் நான் அதே வந்து ஒரு 3 லைனுக்கு வந்து கண்டினியூவா ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த 3மே வந்து 1 by 1 இருக்கணும். ஒன்னுக்கு கீழே 1 அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஒரு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஓகேவா, அதுக்கு நடுவுல வந்து நான் டியர் டிராப் வச்சு அதுக்கு மேல வந்து ஒரு கர்வ் மாதிரி வளைச்சு விட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் வந்து ஒரு பெட்டல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஜஸ்ட் கர்வ் மாதிரி போட்டு ஒரு அம்ஸ் மாதிரி வளைச்சு விட்டுருப்போம்ல அந்த பெட்டல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லுமே அதே பெட்டல்ஸ்லேயே நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து அதில் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷேட் பண்ணிட்டு அவுட்டர் ஃபுல்லாக திக் ப்ரெஷரில் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த ஷேட் பண்ணும் போது நம்மளோட லீஃப் டிசைன் எந்த சைடு பெட்டல்ஸ் எந்த சைடுக்கா நம்மளுக்கு வந்து வருதோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேட் பண்ணோம்னா அதோட லுக் வந்து ரியல் ஃப்ளவர் லுக் கிடைக்கும். ஓகேவா, இப்போ நான் வந்து போட்டது எல்லாமே நம்மளுக்கு ஒரே சைடாக வர மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். ஓகேவா, இப்போ லெஃப்ட்ல இருந்து எனக்கு ரைட் போற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் என்னோட ஷேடிங்கும் லெஃப்ட்ல இருந்தே தான் வரும், ரைட்டுக்கு அப்படியே தான் போற மாதிரி ஒரு மாதிரி வளையிற மாதிரி தான் இருக்குமே. அப்பதான் வந்து அதோட லுக் வந்து ரியல் ஃப்ளவரோட லுக் கிடைக்கும். ஓகேவா, நீங்க எந்த சைட் போடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ஷேடிங்கும் இருக்கணும். ஓகே,
இப்போ வந்து நம்ம திலகம் ஷேப்பே தலைகீழா போட போறோம். ஆனா திலகம் ஷேப் வந்துட்டு நம்ம வந்து குண்டா போட்டல. இதுல வந்து கொஞ்சம் குட்டையாவும், ஹைட்டாவும் போடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் வர லீவ் வந்து ஃபர்ஸ்ட்ட விட கொஞ்சம் மேல இருக்கணும். அகைன் வந்து அதுக்கு மேல. அந்த மாரி நான் கன்டினியூவா ஒரு 3 போட்டுருக்கேன். 3மே 1 பை 1ஆ மேல மேல வர மாரி இருக்கணும். ஓகேவா? இப்ப இது 2த்தையும் கனெக்ட் பண்ற மாரி நடுவுல இருக்க கேப்ல ஜஸ்ட் வந்து சின்ன சர்க்கிள் தான் போடுறோம். ஓகேவா? ஃபுல்லா கன்டின்யூ பண்ணி சர்க்கிள் போட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறமேட்டுக்கா உள்ள இருக்க அந்த பெட்டல் இருக்குல்ல, அதுல வந்து ஜஸ்ட் வந்து நான் ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஷேடிங்கும் அந்த அந்த திலகம் ஷேப்க்கு ஏத்த மாரி தான் நம்ம ஷேட் பண்றோம். ஓகேவா? கிளியர். இப்ப அதுக்கு மேல வந்துட்டு நான் வந்து ஒரு நார்மல் லீஃப் டிசைன் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? அதோட ஷேப் வந்து நல்லா குண்டா இருக்கிற மாரி போடணும். ஓகே. இப்ப வந்து மேல வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து லேசா லைன் வந்து 2 பெட்டல்ஸ் வர மாரி நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? பெட்டல்ஸ் வந்து எல்லாமே ஒரே ஈவனா இருக்க மாரி போட்டுக்கோங்க. ஒரே பெட்டல்ஸ் தான் இதுல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு மொத்தம் 6 பெட்டல்ஸ் கிட்ட வரும். ஓகே. நான் கீழ ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன். மேல சென்டர் பாயிண்ட்ல இருந்து சைட்ல ஒரு பெட்டல்ஸ். அதுக்கு வந்து இருக்கிற கேப்ல வந்து எனக்கு 2 பெட்டல்ஸ் வரும். ஸோ இந்த மாரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸையும் மார்க் பண்ணி நம்ம போடும்போது கரெக்ட்டா ஈவனான ஸ்பேஸ்ல நமக்கு ஒவ்வொரு பெட்டல்ஸுமே கிடைக்கும். ஓகே. இப்ப அதுக்கு நடுவுல வந்து நான் அந்த பெட்டல்ஸ்ல ஒவ்வொரு பெட்டல்ஸ்லயும் நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கீழயும் மேலயும் நான் வந்து ஜஸ்ட் வந்து நார்மல் ஷேடிங் தான் பண்ணிக்கிறேன். நார்மல் ஷேட் பண்ணிட்டு, அது வந்து அவுட்டர் வந்து திக் பிரஷர்ல ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு அந்த இப்ப ரோஸ்லலாம் நடுவுல வந்துட்டு குட்டி, குட்டி, குட்டியா டாட்ஸ் மாரி இருக்கும்ல, அதுதான் நம்ம வந்து அதுல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. அது வந்துட்டு அதோட லுக் வந்துட்டு அ கிராண்டா இருக்கும். ரியலாவே இருக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்த்தா நெறைய டிசைன்ஸ் கிடைக்கும். நான் இம்பார்ட்டன்ட்டா நம்ம மோஸ்ட்லி அதிகமா யூஸ் பண்ற டிசைன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் தேடி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து இத விட அதிகமா கத்துக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து நெறைய சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நான் போட்ட பெட்டல்ஸ் வந்து எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இப்ப நீங்க இதே பெட்டல்ஸ் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஒரு 11 பெட்டல்ஸ் வரைக்கும் போட்டுருக்கோம். அந்த 11 பெட்டல்ஸ்ல நீங்க எது வேணா யூஸ் பண்ணி ஒவ்வொரு டிசைன் நீங்களே ஓனா கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? கிளியர். நெக்ஸ்ட் வந்து 5த் டிசைன். 5த் டிசைன் வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லீஃப் டிசைன் ஃபர்ஸ்ட் நான் வந்து டிரா பண்ணிக்கிறேன். 2 சைடுமே. டிரா பண்ணிட்டு அத வந்து ஜஸ்ட் வந்து நான் ஷேடிங் தான் பண்றேன். உள்ள லைன்ஸ் போடாம ஜஸ்ட் வந்து அத நான் ஷேடிங் பாயிண்ட்ல நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கு 2த்துக்கும் நடுவுல இருக்க கேப்ல ஜஸ்ட் ஒரு கர்வ் போட்டு அத ஃபுல்லா மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டு அந்த கர்வ்க்கு மேல வந்து ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் போட்டு அதுக்கு மேல நான் வந்து குட்டி குட்டி ஷார்ட் அம்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன். ஓகே. நான் ஷார்ட் அம்ஸ்க்கு மேல வந்து சென்டர் பாயிண்ட்ட வந்து நான் மார்க் பண்ணிட்டு, நம்ம இந்த சைடு லீஃப் டிசைன் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அதையுமே நம்ம நடுவுல சென்டர் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற மாரி ஜஸ்ட் வந்து ஒரு கர்வ்ல நம்ம வந்து ஒரு பெட்டல் போட்டுக்கிறோம். ஓகேவா? இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பெட்டல் தான். நான் வந்து ரொம்ப லாங்கா போடாம ஷார்ட் இதுல போட்டிருக்கேன். ஸோ அகைன் வந்து இன்னொரு பெட்டல் வந்து அது ஸ்டார்டிங்ல இருந்து அந்த சைடுல இருக்க லீவ்ஸ்ல ஜாயின் பண்ற மாரி போட்டுக்கணும். ஓகே. கிளியர். நெக்ஸ்ட் அதுக்கு கீழ வந்து ஜஸ்ட் ஒரு கர்வ் மாரி வளைச்சு நம்ம அந்த தாமரை விரியத்துக்கு கீழ வந்து ஒரு பெட்டல் போட்டோம்ல, சேம் அதே தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாரி டபுள் சைடும் போட்டு அதுக்கு கீழ இருக்க இடத்துல ஜஸ்ட் வந்து நான் ஒரு மாரி கர்வ்ல ஜிக்ஸாக்ல நான் வந்து அத மாரி லீவ்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே. அது வந்து நம்ம நார்மல் பெட்டல்ஸ் வந்து விரியும்போது ஒரே ஈவனா இருக்காதுல்ல. ஒண்ணு சின்னது, ஒண்ணு பெருசு இருக்கும்ல. சேம் அந்த மாரி தான் அதோட லுக். ஓகேவா? இப்ப வந்து மேல வந்து நம்ம போட்ட பெட்டல்ஸோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல 2த்துக்கும், அதுக்கு நடுவுல வந்துட்டு நம்ம அந்த ஹார்ட் ஷேப்ல போட்ட ஒரு பெட்டல் இருக்குல்ல, அந்த பெட்டல்ஸ் யூஸ் பண்ணிட்டு, அகைன் கீழயும் சேம் அதே தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு அந்த சைடுல இருக்க கேப்ல நான் வந்து ஜிக்ஸாக்ல இருக்குல்ல, நம்ம ஒரு பெட்டல்ஸ் போட்டோம்ல, அந்த பெட்டல்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த சைடுல வந்து 2 பெட்டல்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடுல வந்து நான் எனக்கு 2 பெட்டல்ஸ் வருது. அதுல நான் ஒரு பெட்டல்ஸ் இந்த மாரியும், இன்னொரு பெட்டல்ஸ் நான் நம்ம ஹார்ட் ஷேப் போட்டோம்ல, அந்த பெட்டல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க அதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. நீங்க என்ன பெட்டல்ஸ் வேணா பண்ணலாம். இப்ப நான் டபுள் பெட்டல்ஸ் போட்டதுல நீ சிங்கிள் ஒரே பெட்டல்ஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப ஃபுல்லா நான் ஷேட் பண்ணிக்கிறேன். மேலயும் கீழயும் ஃபுல்லா ஷேட் பண்ணிட்டு, அது அவுட்டர் வந்து திக் பிரஷர்ல ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே. கிளியர். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.